விக்னேஷ், இந்த ஓப்பனையோட ஓன் மாடலும் டீப்சீக்கோட R1 மாடலும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் சொல்றாங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ ஹைப் டீப்சீக் மட்டும்? அது எந்த விதத்துல டிஃபர் ஆகுது? ஓகே நவீன், ஆக்சுவலி ஓப்பன் ஏயோட ஓன் மாடல் வந்து காஸ்ட்லினா வி ஹாவ் டு பே. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இம்பேக்டட் ஃபீச்சர் ஆஃப் டீப்சீக் R1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். ஓகே, இது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால மீன்வைல் இட்ஸ் ஃப்ரம் சைனீஸ் ஆர்ஜினால யூ மே திங்க் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. யூனோ தட் லான்ச் ஆகி 10 நாள் கூட ஆகலை. ஆமாம், பெர்ப்ளெக்சிட்டிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவங்க இந்த மாடல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ஸ் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, இப்போ வெறும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தானா? டெக்னாலஜி எலிமெண்ட்ஸ் இல்ல மெக்கானிசம் டிஃபரன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. டீப்சீக் R1 வந்து கமர்ஷியல் மட்டும் கிடையாது, டெக்னிக்கலாவும் ரொம்ப அட்வான்ஸ்டு. என்ன பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா இனோவேட்டிவ் ஆர்கிடெக்சர் இருக்கு. ஓகே, இனோவேட்டிவ் ஆர்கிடெக்சர்ல பர்டிகுலரா 2 விஷயத்த சொல்லலாம். ஒன்னு வந்து அவங்களோட லேயர் ஆப்டிமைசேஷன், இன்னொன்னு வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் இப்பதானே நம்ம பேசணும், மோரலஸ் நீங்களே சொல்லிட்டீங்க ஈக்குவல்னு சொன்னீங்க. இதுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க்ல இருக்கு, அதெல்லாம் ரெண்டுமே ஈக்குவலா தான் அச்சீவ் பண்ணுச்சு. ஒரு 3 to 4% வேரியேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அக்செப்டபிள் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. பட் பெரிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ரீசனிங். அந்த ரீசனிங் அச்சீவ் பண்றதுக்கு COTன்னு ஒன்று தேவை, அதாவது செயின் ஆஃப் தாட். ஓகே, நம்ம பேசினதை இல்ல நம்மளோட முன்னாடி டைப் பண்ண முன்னாடி விஷயம் கோர்த்து ஒரு அவுட்புட். அந்த செயின் ஆஃப் தாட்டுங்கிற ஒரு டெக்னிக் அச்சீவ் பண்றதுக்கு இவங்க பண்ண ஒரு பிக்கஸ்ட் இனோவேஷன் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ரென்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் ஒரு டெக்னிக் இல்லாமே பண்ணிட்டான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவனோட காஸ்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், காஸ்ட் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இந்த மாடல் நான் இப்ப டவுன்லோட் பண்ணி என்னோட சிஸ்டம்ல ரன் பண்ணணும்னா லோ கீலயே ரன் பண்ண முடியும். ஓகே, ஹை ப்ரொஃபைல் எனக்கு தேவை கிடையாது. அதுதான் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஓகே, செயின் ஆஃப் தாட்னா என்ன? செயின் ஆஃப் தாட்னா ஒன்றும் பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்சஸோ இல்லை இதுவோ கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் அ ஹியூமனா நம்ம எப்படி ஒரு செயின் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை ரிமெம்பர் பண்ணி அதை வச்சு எப்படி நம்ம ரீசனிங் அண்ட் தென் அதை கோ ரிலேட் பண்ணி எந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். சிம்பிளா சொல்ல போனா நம்ம வீட்டுலலாம் பால் வாங்குறது இதெல்லாம் வந்து இதை கூட நீ செய்ய மாட்டே, நீ எப்படி பண்ணுவேன்னு கேட்பாங்க இல்லையா? அது ஏன் அம்மா ஞாபகம் வச்சுக்கிறாங்க? அந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய ரீசனிங் ஆஸ்பெக்டா இருக்கிறாங்க. அந்த இடத்துல ரீசனிங் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த மாடல் ஒர்க் ஆகும். பட் இன்னும் லேமேன் சொல்லணும்னா இது 2 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்னு வந்து ரென்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு ஹியூமனோட எபிலிட்டிஸ் மாதிரியே ஒர்க் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் யூஸ் பண்றோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதனால ரீசனிங் அண்ட் ரீசனிங் எபிலிட்டிஸ் இன்னும் பெட்டரா சொல்ல முடியும். அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். ஓகே, நான் சொன்னதுல ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இப்போ நான் சொன்ன எல்லா மாடலுமே அவங்களோட பேஸ் மாடல் V3ங்கிற ஒரு மாடலை வச்சு தான் டெவலப் பண்ணாங்க. அந்த V3ல இருந்து கியூரேட் பண்ண ஒரு டெக்னிக் தான் செயின் ஆஃப் தாட். இப்போ அந்த செயின் ஆஃப் தாட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி ரீசனிங் அண்ட் நான் ரீசனிங் எபிலிட்டிஸ் நமக்கு ஹியூமனுக்கு இருக்கோ அந்த மாதிரி இந்த மாடலுக்கு இருக்கு. அதுக்கு வந்து ரென்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே விக்னேஷ், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க. பின்னாடி இருக்க டெக்னாலஜி ஸ்டாக்கை பத்தி நம்ம பேசிட்டோம். ஆனா இதுக்கு என்ன எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க, யார் இதை ஸ்கோர் பண்றா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம்? ஓகே, நான் உங்களுக்கு சொன்னப்போ 2 to 3% வேரியேஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? யூஸ்வலா எந்த மாடல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுவோம்? ஹவு ஃபாஸ்ட் இன் ரெஸ்பான்ஸ், and then how precise on their data, and then how we people are going to experience that. இது எல்லாத்துக்குமே ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற மெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே அசஸ் பண்றதுக்கு எல்லா கம்பெனிஸுமே ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணிப்பாங்க. க்ளூன்னு ஒன்று இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நீங்க நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல ஜஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்ரிக் மெட்டீரியல்ஸ் தான். இந்த மெட்ரிக்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AIME அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஃபார் மெடிக்கல் திங்ஸ். இந்த பர்டிகுலர் LLM வந்து பார்த்தீங்கன்னா இந்த R1 அண்ட் நம்மளுடைய O1 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 79.8, இட்ஸ் 79.2. க்ளோஸ்லி ரிலேட்டட் தான். இது எல்லாமே பெஞ்ச் மார்க்ஸ். இப்போ இந்த GPU QA டைமண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கூகுள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸுக்கான ஒரு கியூரேட்டட் கொஸ்டினர் ரெடி பண்ணியிருக்கான். அந்த கொஸ்டினரை இந்த பர்டிகுலர் LLM வந்து ஆன்சர் பண்ணி இட் ஹாஸ் an ability to clear around 71.5. பட் யூனோ ஒரு நார்மல் ஹியூமன் 100 நம்பர்ஸ் அந்த ஹியூமன் எடுக்கிறாங்க, அந்த டெஸ்டர் 100 நம்பர்ஸ் எடுக்கிறாங்கன்னா 30 to 32 பீப்புள்ஸ் தான் கிளியரே பண்ண முடியும். பட் இதே வந்து ஒரு PhD ஸ்காலர் எடுக்கிறாங்கன்னா 60 to 65% கிளியர் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதிகமா இருக்கு. பட் ஆனா
இந்த மாடல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ எல்எல்எம் எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு நீங்களே யோசிக்கலாம். 71.5, பட் இதே ChatGPT-யோட O1 மாடல் 75.7, அதுதான் அதிகம். பட் மோராலஸ் ஈக்குவல் தான். ஒன்னே அட்வான்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதோட ரீசனிங் எபிலிட்டி. ஓகே விக்னேஷ், இந்த DeepSeek R1 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் NVIDIA ஷேர்ஸ் வந்து அப்படியே பெரிய ஹிட் அடிச்சிச்சு. ஏன் அப்படி அவ்வளோ கீழே போனதுக்கு காரணம் என்ன? ஓகே, நீங்க NVIDIA மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க, நான் வந்து மற்ற எல்லா டெக்னாலஜி கம்பெனிஸும் பார்க்குறேன். நாட் ஒன்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி LLM மாடல்ஸ்லாம் ரன் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ப்ராசஸர்ஸ் தேவை. பட் CPU பொறுத்த மட்டும் எத்தனை இருக்கும்? 4 கோர் இந்த மாதிரி தான். அதனால NVIDIA ஸ்மார்ட்டாக என்ன மூவ் பண்ணாங்கன்னா, தே ஆர் சைலண்ட்லி இன் டு த மார்க்கெட் ஃபார் சோ மெனி டேஸ். அவங்களோட GPUஸை கொடுத்து GPUஸ்ல நிறையா ப்ராசஸை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த GPUவோட காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட மிஷின்ஸை பொறுத்த மட்டும் ஹை ஸ்பெக் போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் இந்த DeepSeek R1ங்கிற மாடல் தான் லோ ஸ்பெக்லேயே ஒர்க் ஆகுமே. ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர்ஸுமே ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னோட ChatGPT வாங்கி ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுறாருன்னா ஒரு 2000 ரூபாய் கிட்ட பே பண்ணணும். ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுறாரு இல்லை டீம் யூசேஜ் மாதிரி நம்ம மக்கள் மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு சம் கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் வாங்குறோம். ஓகே, இதோட எல்லா பெனிஃபிட்டும் எனக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குதே. ஓகே, அப்போது நான் இதை தான் நான் ஆப் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இது ஏன் அந்த GPU குறைஞ்சதுக்கான ரீசனும் நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட கம்ப்யூட்டேஷனல் பவர், அதாவது இதை ப்ராசஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட பவரே கிட்டத்தட்ட 7,50,000 ஹார்ஸ் தான் இன் GPU. அதுவும் எந்த GPUன்னு பார்த்துட்டிங்கன்னா NVIDIAல இட்ஸ் சம் அதர் லோக்கி ப்ராசஸர். ஓகே, இப்போ US அண்ட் இப்போ மற்ற கம்பெனிஸில் இருக்கியா, ஜெமினை, மெட்டா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ChatGPT இருக்க மாதிரியான பெரிய ஹைஃபை இன்ஃப்ராஸ் இல்லாமல் இந்த பர்டிகுலர் லோக்கி பெர்ஃபார்மன்ஸை வச்சு இவங்களால இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்குங்கிறது தான் பெரிய ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அதனால தான் எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏன் நம்ம 2 பேருமே இப்போ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். சரி, இந்த ஸ்பெக்கோ இன்ஃப்ராஸ்லாம் குறையறதுனால மாடல் எஃபிஷியன்சி பற்றி நீங்களும் கேட்கல. பட் நானே சொல்லிடுறேன், மாடல் எஃபிஷியன்சி குறையுமான்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. ஓகே, மாடல் எஃபிஷியன்சியோட பொறுத்து மட்டும் 35% ஆஃப் மாடல் எஃபிஷியன்சி கூடி இருக்கு. ஓகே, எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ணாம இந்த மாடல் ரன் பண்றது. ஓகே, லாங்குவேஜ் மாடல்ஸா சொல்றீங்க நவீன்? நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே லாங்குவேஜ் மாடல் தான். இப்ப நான் சொன்னது DeepSeek R1ல குவான்டைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணதுனால மாடலோட சைஸ் வந்து 35% குறைஞ்சிச்சு. ஓகே, அதனால ஈவன் தோ குறைஞ்ச சைஸா இருந்தாலும் அதோட எஃபிஷியன்சி பெட்டரா இருக்கு. ஓகே.